हरिबोल दंडवत प्रणाम. நான் ஸ்ரீல நரோத்தமதாஸ் டாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். அது அடுத்த படிக்க போகிறேன். पृथक आवास योग दुखमय विषय भोग ब्रजवास गोविंद सेवन कृष्ण कथा कृष्ण नाम सत्य सत्य रसधाम ब्रज जनेर संग अनुक्षण பிருந்தாவனா விட்டு வேறு எங்கேயுமே வாசம் பண்ணுறது புலன் திருப்திக்கு காரணமாயிடும். பட் பிருந்தாவனத்திலே வாசம் பண்ணுறது மானசிகம் கூட, அங்கேயே போய் வீடு போட்டு அப்படி இல்லை, மனசில் கூட பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணுறது, பகவான் கோவிந்தனுக்கு சேவை பண்ணுறது, கிருஷ்ணர் பற்றி பேசுறது, கிருஷ்ணருக்கு திருநாமம் ஜபம் செய்கிறது, எப்பவுமே பிரஜவாசிகள் கூட இருக்கிறது. திருப்பி அதே பிரஜத்தில் வாசம் பண்ணவர் இருக்கலாம், பிரஜத்தின் பாவம் உள்ளவர் இருக்கலாம். இதுதான் ஆத்மிக பாவಗಳು கொண்டு வரும், ரசனை கொண்டு வரும். சரி, இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, பிரஜ பூமி விட்டு வெளியிலே நம்ம வாசம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு புலன் திருப்திக்கு உள்ள ஆசைகள் போகாது. அதுக்கு வேண்டி இது போலி, இந்த உலகத்தில் போலி சுகம் நமக்கு காட்டிட்டு இருக்கு. இந்த சுகம் அனுபவிக்கிறதுக்கு போய் நம்ம பேர்வி சாவு விதவிதமான வித்தியாசமான பெருவிகள், வித்தியாசமான நரக்கங்கள் இப்படி சுற்றிட்டு இருக்கோம். அப்போது எப்போவுமே பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணுறது, பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணுறது சொன்னால் எப்போவுமே கிருஷ்ண கதா கிருஷ்ணநாமம். இது பிருந்தாவனத்தில் இருந்து நம்ம புலன் திருப்தி உடம்புக்கு உள்ள கஷ்டம் இது நினச்சிட்டு இருந்தால் அங்கே அபராதம் பண்ணிடுவோம். அதுக்கு வேண்டி எங்கே இருக்கோம் அங்கே நம்ம மானசிகமாக பிருந்தாவனத்தில் இருக்கிறது. யார் பிரேமம் வேணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பாருங்க, சைத்தன்ய சரித்திரமத்தில் பகவான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு இருக்காங்க, சாது சங்க நாம கீர்த்தன भागवत श्रवण मथुरा वास श्रीमूर्तिर श्रद्धाय सेवन सकल साधना श्रेष्ठ यही पांच अंग कृष्ण प्रेम जन्मा यही पांचेर अल्प संग. பக்தி சாதனையில் 5 ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டு இருக்காரு மகாபிரபு. சாதுகளை சங்க பண்ணுறது முதலாவது, 2வது மகாமந்திர ஜபம் செய்யறது பகவான் நாமம், 3வது ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறது படிக்கிறது சொல்லலாம், 4வது பிரஜா மதுரா பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணுறது, 5வது நம்பிக்கையுடனே பகவானுக்கு ஸ்ரீ விக்கிரக சேவை செய்யுது. இந்த 5 இதில் எதுவுமே 1 2 கூட நம்ம நம்பிக்கை உடனே பண்ணால் நமக்கு அது பலன் கொடுக்கும், பிரேமம் கொடுக்கும் சொல்லி மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு. வேற பிருந்தாவன வாசம் சொல்லலாம், பாகவதம் கேட்டால் கூட, ஹரிநாமம் பண்ணால் கூட. சொன்னால் ரூப கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த 5க்கு பலன் அதிசயமானது. ஒரு வாட்டி நம்பிக்கை இல்லாமல் கூட இதுக்கு நம்ம தொடரில் வந்தால் நமக்கு திடீர்னு கிருஷ்ண பிரேமம் கொடுத்துடும். பட் அபராதம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு இருக்காரு ரூப கோஸ்வாமி. அபராதம் இல்லாத பக்தன் இல்லை மனிதன் இதயத்தில் பிரேமம் எப்போ நம்ம வந்துடலாம். அப்போது ஜீவன்களின் மேலே ஒரு உயர்ந்த கருணை காட்டுறதுக்கு வேண்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்கு கோலோக பிருந்தாவன இந்த பூமியில் கொண்டு வந்தார். அல்ல, ஸ்கந்த புராணம் சொல்கிறது, வைகுண்ட லோகத்தில் என்னென்ன பகவானுக்கு லீலை இங்கே உள்ள இடங்கள் இருக்குது அதெல்லாம் பகவான் இந்த பிரம்மாண்டத்தில் இந்த பூமியில் கூட கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், பூமிக்கு மேலே 7 ஸ்வர்கலோகா, கீழே 7 பாத்தாள லோகா, ஏதோ லோகங்கள் இருக்குது. சித்தலோகா, பிரம்மலோகா, பிரம்மானந்தம், பிரம்மஜோதி, இது எல்லாத்துக்குமே மேலே இருக்குது வைகுண்டம்.
அந்த வைகுண்டா அந்த கோலோகம் பகவான் இந்த உலகத்தில் காட்டிவிட்டார். இப்போ சைத்தன்ய சரித்திராமிரதா ஆதிலீலா சொல்கிறது இந்த பௌத்திக உலகத்துக்கு மேலே பரவயமாக சொல்லியிருக்கு. அந்த வைகுண்ட லோகங்களிலே பகவான் வேறு வேறு உறவுகளை எடுத்து எண்ண முடியாத வைகுண்ட லோகம் எவ்வளோ சொல்லிவிட்டாங்க. பௌத்திக சிருஷ்டி சொன்னால் இந்த பிரம்மாண்டம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது ஒரே பிரம்மாண்டம். இல்லை 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 இல்லை, லட்சக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்குது. எல்லா பிரம்மாண்டத்தில் இதுதான் சின்னது. இங்கே பிரம்மாவுக்கு 4 தலை இருக்குது. அடுத்தது 8, 16, 32, 64, இப்படி லட்சக்கணக்கான தலையுள்ள பிரம்மா இருக்கா. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். அந்த எல்லா பிரம்மாண்டங்களும் சேர்ந்தா கூட ஆத்மிக உலகத்துக்கே 1/4 25% தான். 75% ஆத்மிக லோகம். அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கா ஆத்மிக லோகம். அந்த வைகுண்ட லோகங்களும் எண்ண முடியாத வைகுண்ட லோகத்திலே இந்த என்ன சொல்கிறது துவாரகா, மதுரா, கோகுல் அதில் மேலே 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 பிருந்தாவனா, கோவர்தனா, ராதாகுண்டா இது உருந்தது. ராதாகுண்டுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அந்த உலகம் பகவான் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். நம்ம போல ஜீவன்களுக்கு பகவான் நினைவு, பகவான் புகழ்ச்சி, பகவான் சேவை கூட்டிட்டு பிரேம கழிக்கணும் சொல்லி நம்ம அங்கே போய் இருக்க முடியல. அங்கே இருந்தால் 24 மணி நேரம் பகவான் நாமம், பகவான் சிந்தனை, சேவை, அங்கே உள்ள உயர்ந்த சாதுகள் சேவை எல்லாம் மாற்றிடுவோம். மாயே அங்கே கூட மக்களுக்கு இப்போல்லாம் நம்ம அங்கே போயாச்சு சொன்னால் இது நம்ம ஊருக்கே கூடுதல் பெரிய சிட்டி ஆயாச்சு. அப்படி இருக்குது. பகவான் தியானம் பண்ணணும்னு சொன்னால் சரளமாக இருக்கணும், சிம்பிள். இப்படி பெரிய பெரிய கட்டடங்கள் போடுறது சொல்லக்கூடாது. அங்கே உள்ள இப்போ உள்ள நிலைமை நம்ம நம்ம பக்தி மானசிகமாக பகவான் சிந்தனை பண்ணுறது, சேவை செய்கிறது. அதுக்கு நம்ம எங்கே இருக்கோம் அது முக்கியம் கிடையாது. அதுக்கு வேண்டி சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு, பிருந்தாவனே கிம் அத்வா நிஜ மந்திரேவா காராகிரஹே கிம் அத்வா கனகாசனேவா ஐந்திரம் பஜே கிம் அத்வா நரக்கம் பஜாமி ஸ்ரீ கிருஷ்ண சேவனம் இத்தி ந சுகம் கதாபி. நம்ம பிருந்தாவனத்தில் இருந்தா என்ன, நம்ம வீட்டில் இருந்தா என்ன, ஜெயிலில் இருந்தா என்ன, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருந்தா என்ன, நம்ம ஸ்வர்கத்தில் இருந்தா என்ன, நரக்கத்தில் இருந்தா என்ன, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாமே ஆனந்தம் கிடைக்காது. யாருக்குமே பிரஜத்திலே வாச பண்ண ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு சொன்னால் முடிஞ்ச அளவு பகவான் சேவை வேறு விஷயங்களை கொண்டு வராமல் வாழுவது. நம்ம எங்கேயும் இருக்கோம். அங்கே மானசிகமாக மனசில் யாரும் என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படி சொல்ல மாட்டார். நம்ம கடமைகளை பண்ணுறது. அவர் வித்யாபதி சொல்லி ஒரு கலைஞர் சொல்லிட்டு இருக்காரு, சிந்து நிக்கட்டை அதி கண்ட சுகாய்போ கோ தூர குரோபி பியாசு. கடல் கரையில் வாசம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாமே, தூரம் ஏன் போகணும் சொல்லி இங்கே அவர் வந்தது. கடல் சொன்னால் அமிர்தத்தின் கடல். கிருஷ்ணநாம அமிர்தம், கிருஷ்ணருக்கு கதை அமிர்தம். அப்போ நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொன்னால் நமக்கு கிருஷ்ண கதையிலே கிருஷ்ண நாமத்தில் நம்பிக்கை இல்லை. அதுக்கு வேண்டி அங்கே இங்கே ஓடணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ எப்போவுமே கிருஷ்ண கதா கேட்கறது, நினைக்கிறது, கிருஷ்ண நாமம் பண்ணுறது. பிரஜவாசிகள் சங்கம் பண்ணுறது. பிரஜவாசி சொன்னால் திருப்பி யார் எப்போவுமே ராதாகிருஷ்ணருக்கு நினைச்சிட்டு இருக்கான், ராதாகிருஷ்ணன் நாம சொல்லிட்டு இருக்கான், அவன் பிரஜத்தில் இருக்கான் சொல்லி இல்லை, மானசிகமாக பிரஜத்தில் இருக்கான். அந்த மாதிரி பக்தர் சங்கம் பண்ணுறது.
இப்படி அங்கே உள்ள லீலைகளை கேட்கறது, அங்கே உள்ள லீலைகளை நினைக்கிறது, இது நம்ம பண்ணும்போது அந்த பிரஜவாசி சொன்னால் எப்படி இருப்பான்? பணிவு, ரொம்ப சரளமாக சிம்பிளாக இருப்பான், கபட்டம் இருக்காது, சுத்தமாக இருப்பான். ஒரு நாள் இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி நம்ம குரு மகாராஜ் நான் ஒரு 2-3 பேருக்கு காரில் போயிட்டு இருக்கோம் டெல்லி சிட்டியில். இப்போது நமக்கு ஒரு அசாமில் ஒரு இப்போ சன்னியாசி அவர் பார்த்து பேசிகிட்டு இருந்தார். முன்னாடி பிரம்மச்சாரி நம்ம பிருந்தாவன மடத்தில் தான் இருந்தார். அப்போ குரு மகாராஜ் சொன்னார், அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கார், அவருக்கு எந்த விதமான ஒரு ஆடம்பரம் கிடையாது, காலமே 4 மணிக்கு எழும்பிடுவார். சரி சரிதான், எனக்கு எழ முடியாது சரி. அவர் 64 அதுக்கு கூடுதல் ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். எப்படி மடத்தில் வந்தால் அப்படியே ரூமு கேட்க மாட்டார், எங்கே வெளியில் அப்படி படுத்திடுவார், அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தார். நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், மகாராஜ் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நைட்டு 10 மணி மேலே லேடிஸ்க்கு ஃபோன் போடுவார், பெண்களுக்கு, அது ஏன் சொல்லி. சரி, அவர் அசாமில் இருக்காரல்ல, எவ்வளோ வருஷம் ஆச்சு, எவ்வளோ பேருக்கு உங்கள்கிட்ட அவர் கொண்டு வந்திருக்காரு. ஒரு சன்னியாசி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னால் அட்லீஸ்ட்டு ஒரு மாதத்தில் ஒரு 10 பேருக்கு பக்தியில் கொண்டு வரலாமே, அப்போ வருஷத்தில் ஒரு 100 பேருக்கு கொண்டு வரலாமே. அப்போ மகாராஜ் சொன்னார், அவனுக்கு பெண்களுக்கு கூட பேசுறது டைம் கிடைக்காது சொல்லி. உங்கள் வாயில் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ நல்லவன் சொன்னீங்க. சொன்னால் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தர் சன்னியாச ட்ரெஸ் போட்டிருக்காரு, இப்படி தாடி போட்டிருக்காரு, ரொம்ப பணிவாக பேசுவார், நம்ம கூட சந்தோஷமாக பேசுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ட்ரெஸ்ஸு பார்க்குறதில்ல. பிரஜவாசி சொன்னால் ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டான். பிரஜவாசி சொன்னால் பகவானுக்கு நாமம் பண்ணிட்டு நமக்கே பகவான் பார்த்து சொல்லிட்டு நம்ம இதயம் யார் மாற்றிட்டு அவர் எவ்வளோ நல்லவர் இருக்கா, நம்ம இதயத்தில் எந்த மாற்றம் வராமல் இருக்கு, என்ன பிரயோஜனம்? உண்மையான பிரச்சாரக்கன், உண்மையான சாது நம்ம இதயத்தில் மாற்றம் கொண்டு வருவான். நம்ம மாறிடுவோம் அவர் கூட இருந்து. நான் சொன்னேன் குரு மகாராஜ்க்கு, மகாராஜ் எவ்வளோ பேருக்கு கெடுத்திருக்கான் தெரியுமா? அசாமிலே சின்ன பசங்கள் பக்தர் அவன் கூட சேர்ந்து கெட்டு போயிருக்காரு. அவன் பார்த்தியா சொல்லிட்டு இருக்கீங்க சரி, ஏய் நீ சும்மா இருக்கு சொன்னார். வீட்டுங்க நானாக தொடங்கினேன் சொன்னேன். அப்போ பகவான் கிருஷ்ணர், பகவானுக்கு நாமம் வேற கிடையாது. பகவான் கிருஷ்ணர் பகவானுக்கு நாமம் ஒன்றுதான். பட் நம்ம எப்படி இது எப்படி சொல்கிறது, ஒரு டைப்பு இந்த மஞ்ச காமாலே ஆனான்ಗೆ கல்கண்டு இனிப்பு கொடுக்காது. பட் சாப்பிட்டுட்டே இருந்தான். மேலே மேலமா இப்படி நம்ம பகவான் நாமம் நிரந்தரமாக பண்ணிட்டு இருந்தா பகவான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ என்ன சொல்கிறது விதமாக வந்திருக்காங்க. பகவான் நம்ம வாழ்க்கையில் பகவான் இல்லை சொல்லி கிடையாது. நமக்கு கொஞ்சம் நம்பிக்கையில் குறை இருக்கலாம். பகவான் நம்ம வாழ்க்கையில் குருவாகி வந்திருக்காரு. பகவான் நம்ம வாழ்க்கையில் வைஷ்ணவன் யார் நமக்கு சொன்னேல, பகவான் பார்த்து சொல்லுவாங்க. பகவான் அந்த மாதிரி வைஷ்ணவராகி பகவான் வந்திருக்காரு. பகவான் பகவத்கீதை பாகவதமாய் கூட நம்ம வாழ்க்கையில் வந்திருக்காரு, சாஸ்திர ரூபத்தில் கூட.
நம்ம வந்து எவ்வளோ பகவான் கூட சேருவோம் அவ்வளோ நம்ம பயம் போயிடும். பயப்போன்னு சொல்லி ஒரு பக்தன் பக்தி பண்ணலாம். பட் எதுவரை பயம் இருக்கு அதுவரை நமக்கு ஆனந்தம் கிடைக்காது, இனிப்பு வராது. இப்போ பகவான் என்ன பண்ணுவார், யார் வந்து பகவானுக்கு திருநாமம் பண்ணிட்டு இருக்காங்க, பகவானுக்கு கதை கேட்டுட்டு இருக்காங்க, எங்கே இருந்தா சரி அவருக்கு பயம் இல்லாத போல பண்ணிடுவார். பயம் இல்லாத டைம்லே நம்ம நிரந்தரமாக பகவானுக்கு சேவிக்க முடியும். ஹரி போல் தண்டவத்னா.